ரேவா காண்டம் 205 அத்தியாயம் குர்க்குரி தீர்த்தத்தின் மகத்துவம். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார். அதன் பின்னர், அரசே, ஒருவர் குர்க்குரி என்ற பெயரால் நன்கு அறியப்பட்ட மிகவும் சிறப்பான தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அது எல்லா பாவங்களையும் அழிக்கும். தேவர்களின் தேவியான குர்க்குரி தீர்த்தத்தின் அதிதேவதையாக விளங்குகிறாள். கால்நடைகள், புத்திரர்கள், செல்வம் போன்ற ஒருவர் வேண்டிக் கொள்ளும் அனைத்தையும் அவள் அருள்கிறாள். அங்கு வசிக்கும் க்ஷேத்திரபாலன் புனித தலத்தின் பாதுகாவலன் தௌந்தேசன் என்று அழைக்கப்படுகிறார். மகா அரசே, அவரை வழிபட்டு பின்னர் தலை வணங்கும் ஒரு பக்தன் ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ இருந்தாலும் அதனால் அவனது துரதிருஷ்டம் அளிக்கப்படுகிறது. மகன் இல்லாதவனுக்கு மகன் பிறக்கிறான். செல்வம் இல்லாதவனுக்கு சிறந்த செல்வம் கிடைக்கிறது. கட்டளைகளின்படி அந்த தீர்த்தத்திற்கு சென்று நீராடுவதன் மூலம் ஆண்களும் பெண்களும் தாங்கள் போற்றி வந்த சிறந்த விருப்பங்களை அடைகிறார்கள். 205 அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.